ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளில் கூட அருமையான இந்த கீழச்சுரண்டை சேகரத்தின் சபையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த நாளில் கூட கீழச்சுரண்டை சேகரத்தின் குருவானவர் எங்களை அழைத்து பயன்படுத்தி வருகிற ரெவரண்ட் எம் ஜான் தர்மராஜ் ஐயா அவர்களுக்கு, எங்களை வழிநடத்தி வருகிற நற்செய்தி அர்ப்பணித்துறை டைரக்டர் ரெவரண்ட் ஜே பர்னபாஸ் அப்பாத்துறை அவர்கள் சார்பாகவும் நற்செய்தி பரப்பு குழுவின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த சபையின் கமிட்டி உறுப்பினர்கள், பெரியோர்கள், சபையார் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துதல். இந்த நாளில் கூட தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம், இந்த நாளில் கூட கடந்த 21ஆம் தேதி கீழச்சுரண்டை சேகரத்தில் நற்செய்தி பரப்பு குழுவாக நாங்கள் வந்து இந்த இடத்துல எங்க சுற்றியுள்ள கிராமங்களிலே நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து கடந்த சில நாட்களாக அறிவித்தோம். அநேக கிராமங்களிலே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். இன்னும் அநேகர் வீட்டிலே ஜெபிக்கும்படியாக அழைத்தார்கள். இப்படியாக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக அதிகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கூட நாம் வாசித்த கேட்ட வேத பகுதி லூக்கா 18வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவர்களின் பொருள் அவர்களுக்கு மறைவாக இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. 35. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். போதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த வேத பகுதி மூலமாக ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அதை நாம் கவனமாய் அதை கவனித்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையில இதிலிருந்து என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை ஆண்டுடைய வார்த்தை இன்று நமக்கு நேராக வருகிறது. பிரியமானவர்களே, நன்றாக கவனிங்கள். இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன், நன்றாக கவனிங்கள், கண் தெரியாத ஒரு குருடன். குருடரை குறித்து சற்று நாம் அலசி பார்த்தோமானால், கண் தெரியவில்லை என்றால் இந்த உலகமே இருள், வாழ்க்கையே இருள். அநேக காரியங்கள் நாம் செய்ய முடியாது. நம்மளே கண்களை மூடி ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி ஏதாவது வேலையை செய்வோமானால் கண்டிப்பாக தடுமாறி தான் கீழே விழ வேண்டும். அப்படியாக கண் தெரியவில்லை என்றால் அந்த சரீரம் முழுவதும் இருள், உலக வாழ்க்கை முழுவதும் இருளாக காணப்படுகிறது. நம்ம சின்ன வயசுல கண்ணாம்பூச்சி விளையாண்டுருப்போம். கண்ணை கட்டி சுத்தி விட்டுட்டாங்கன்னா திசை தெரியாது, யார் எங்க அடிக்கான்னு தெரியாது. ஒரு 10 நிமிஷம் விளையாடு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்குல பெரிய பாடாயிரும். அப்போ இங்கு ஒரு குருடன் வழி தெரியாமல், திசை தெரியாமல் ஒரு இடத்துல பிச்சை கேட்டுக்கொண்ட சம்பவத்தை நாம் இதிலே பார்க்கலாம். பிரியமானவர்களே, கண்களை குறித்து வேதாகமத்திலே சில வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:22-23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்துக்கு விளக்கு கண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருட்டு கண் தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு அவன் கண் தெரியாதபடியினால் அவனுடைய வயிற்று பிழைப்புக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5:29 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய கண்கள் தெளிவாக தெரிகிறது, ஆனால் கண் இருந்தும் நாம் இருளுக்குள் இருக்கோமா என்று சீர்தூக்கி பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக இந்த நாளில் புறப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது கை இல்லாமல் கால் இல்லாமல் பரலோகத்துக்கு போய்விடலாம், கண்கள் இல்லாமல் பரலோகத்துக்கு சென்று விடலாம். வியாதி இருந்தால் கூட நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தோமானால் பரலோகத்துக்கு செல்லலாம். ஆனால் நம்முடைய கண்கள் இச்சையின்படி இந்த உலகத்திலே வாழ்வோமானால் பரலோகத்துக்கு போவதற்கு அது பரிசுத்தம் இல்லை என்றால், பாவம் நம்மிடத்திலே இருக்குமானால் அந்த பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கும் என்பது சந்தேகமும் இல்லை.
இந்த நாளில் கூட இந்த வேத பகுதியிலே நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்போமானால், அடுத்து பாத்தீங்கன்னா 35 வசனத்துல ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் வயிற்று பிழப்புக்காக. நீங்க கண் தெரியாத பிச்சைக்காரர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். அவங்க வயிற்று பிழப்புக்காக இன்னும் சிலர் பாடல்களை பாடி சம்பாதிக்கிறார்கள். அநேகர் அவங்களுடைய சாப்பாட்டுக்காக அவங்க என்னெல்லாமோ பண்றாங்க என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை, இந்த வேத பகுதியை தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நான் ஒரு கண் தெரியாத பிச்சைக்காரர் என்னிடத்தில் பிச்சை கேட்டு வந்தார். நான் உடனே 2 நாளைக்கு முன்னதான் அந்த வசனத்தெல்லாம் தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போ இந்த கண் தெரியாத பிச்சைக்காரர்கிட்ட பேச வேண்டும் என்று சொல்லி, நான் உங்களுக்கு 20 ரூபாய் தருகிறேன், சாப்பாடும் தருகிறேன், உங்கள் சரீரத்தை குறித்து, உங்கள் சரித்திரத்தை குறித்து சொல்லுங்கள் என்று உட்கார வைத்து ஒரு 1/2 மணி நேரம் அவரோடு உறவாடினேன். அப்பொழுது அவர் சொன்ன காரியங்கள் அதிர்ச்சியாக இருந்தது, வேதனையாக இருந்தது. அப்போதான் யோசித்து பார்த்தேன், பிச்சைக்காரர்கள் என்பவர்கள் வானத்திலிருந்து குதிப்பதும் இல்லை, பூமியிலிருந்து முளைப்பதும் இல்லை. ஆனால் பிச்சைக்காரர்கள் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு அப்பா இருக்க வேண்டும், அம்மா இருக்க வேண்டும், கூட பிறந்த சகோதரர்கள் இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த பிச்சைக்காரர்களுக்கு இருந்திருப்பாங்க. அப்ப நான் அவரோடு கூட பேசும்போது, உங்க ஊரு எந்த ஊரு, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்கும்போது அவர் சொன்ன காரியம், ஐயா, செங்கல்பட்டு அருகே என்னுடைய ஒரு சிறு கிராமத்தை சேர்ந்தவன் நான், என் கூட பிறந்தவர்கள் 5 பேர். என்னுடைய குடும்பத்திலே பிறவிலே நான் கண் தெரியாம பிறந்தபடியால் என்னை செல்லமாக என் சகோதர சகோதரிகள் என்னை நடத்தினார்கள். எனக்கு எல்லாம் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். எங்க அம்மா அப்பாவும் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். அப்ப ஏன் பிச்சை எடுக்க வந்தீங்க? எல்லோருக்கும் திருமணம் ஆகியது. அவர்கள் வேலை பார்க்க போனார்கள். எங்க அம்மா அப்பா தெண்டச்சோறுன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் எங்கள் குடும்பத்திலே என்னோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு டூருக்காக ஊட்டிக்கு வேன்ல புறப்பட்டாங்க. நானும் வருகிறேன் என்று சொன்னேன். நீ வந்து அவனை எங்க கூட்டு போனா வேன்ல இருந்துகிட்டேன்னு சொன்னேன். ஆனா அவங்க உன்னைய பாத்ரூம் எங்க போனோம்னா எங்க அலைய, நீ வீட்டுல இரு, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பாடு பொங்கி வச்சிருந்தேன், தண்ணி ஊத்தி போடுறதும், நீ 2 நாள் சாப்பிட்டுக்க, நாங்க வர 1 வாரம் ஆகும், நீ ஒரு நாள் அத்தை வீட்டுல சித்தப்பா வீட்டுல பக்கத்துல அங்கங்க சாப்பிட்டுன்னு ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவர் 2 நாள் பழைய சோறை சாப்பிட்டாரு. 3ஆவது நாள் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. ஒருவேளை சாப்பாடு கொடுத்துட்டு, நாங்க இன்னைக்கு வெளியில போறோம், நைட்டு நீ அங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. அங்க போனா மாமா வீட்டுக்கு போனா, உங்க அம்மா நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொன்ன, நீ இன்னைக்கே வந்துட்ட என்று சொல்லி சொந்தக்காரர்கள் புறணிக்கப்படுகிற ஒரு காரியத்தை அனுபவித்து சாப்பாடு கிடைக்காமல் ஒவ்வொரு இடமா 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு சிலர், உங்க அம்மா அப்பா டூருக்கு போயிருக்காங்க, அதுக்குள்ள இப்பவுமே நீ பிச்சை எடுக்கிய, நீ இன்னும் சிட்டியில போய் பிச்சை எடுத்தா உனக்கு நிறைய பிச்சை கிடைக்குமே சொல்லி வேதனை, இந்த மாதிரியான காரியங்களை கேட்டு, அன்று நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இன்று 17 வருடங்கள் ஆகிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வேதனையோட சொன்னார். பிரியமானவர்களே, கண் தெரியாதவர்கள் பிச்சை எடுக்கிறவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாள் கூட இந்த வேதத்துல கண் தெரியாத இந்த பிச்சைக்காரன் மூலமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அவன் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறான். இந்த நாளில் கூட கர்த்தருடைய அடுத்த வசனத்தை வாசிங்க, 36. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். பாருங்க, கண் தெரியாத ஒரு குருடன் ஒரு இடத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஜனங்கள் போகிற சத்தத்தை கவனிக்கிறான். இது என்ன என்று கேட்கிறான். இந்த நாளில் கூட நமக்கு கண்கள் நன்றாக தெரிகிறது. ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் வருகிறோம். இந்த லெந்து நாட்களிலே நாம் ஆண்டவரோட அதிகமாக ஐக்கியப்பட, அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கற்பாறையான பிரச்சனைகளை அகற்ற, இருளான வாழ்க்கையை அகற்ற, பரிசுத்தத்திலே வளர ஆண்டவர் இந்த லெந்து காலத்தை நமக்கு உருவாக்கி, இந்த நாளில் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நம்மிடத்தில் இருக்கிற பாவங்கள், இன்னும் அந்தகார கிரியைகள் எல்லாம் அழிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. நாம் காலை மாலை ஞாயிறு இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டம் இந்த மாதிரி இடத்துல கலந்து கொள்ளும் போது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா! கர்த்தருடைய சத்தத்தை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் அந்த கூட்டமாக போகிற சத்தத்தை அறிந்து அருகிலே இது இருந்தவரிடம் இது என்ன சத்தம் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். பாருங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியா போக கூட இயேசுவை
கிறிஸ்து என்று, தெய்வம் என்று, தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த கண் தெரியாத பிச்சைக்காரனுக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார் என்ற உடனே அவன் சத்தமாய் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாக அந்த இடத்துல கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இவனுக்கு கண் தெரியாது, ஆலயத்துக்கு போயிருக்க மாட்டான், வேதத்தை வாசித்திருக்க மாட்டான். ஆனால் இயேசு ஒரு ஆண்டவர், அவர்தான் கிறிஸ்து என்று, அவர்தான் தாவீதின் வம்சத்தில் இருந்து வந்த தாவீதின் குமாரன் என்று அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் இந்த இடத்துல தாவீதின் குமாரனே என்று உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 38 வாசிங்க. முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். போதும். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆனா அதட்டுனா அவன் அமைதியாகல. அது மாத்திரம் இல்லாம அவன் அடங்கியும் போகல. முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னில் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த உலகத்துல நாமும் கூட சில நேரங்கள்ல சில பேர் அதட்டுவாங்க. நாங்கள் திருநெல்வேலி பகுதியிலே ஒரு சேகரத்திலே தங்கியிருந்து ஊழியம் செய்கிற வேளையிலே ஒரு கிராமத்துக்கு நாங்கள் குழுவாக நாங்கள் ஊழியத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க சென்றோம். நாங்கள் ஊழியர்கள் 2 பேர் அந்த ஊருக்குள்ளே முதலாவதாக போய்விட்டோம். அடுத்து மிச்சம் இருக்கிற பேர் 2 பேராக பிரிவதற்குள் அங்கு ஒருத்தர் அதட்டினார் எங்கள் ஊழியர்களை. யார் நீங்கள், வெளியே போங்கள், இல்லை என்றால் நடக்கதை வேற என்று அதட்டினார்கள். உடனே அவர் ஊழியர்கள் எல்லோரும் வேனை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. எங்களுக்கு போன் அடிச்சாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சத்தம் போடுறாரு, நீங்க வெளியே வாங்கன்னு. ஆனா நாங்க உள்ள போனது அந்த நபருக்கு தெரியாது. அதனால சரி நாங்க உள்ள வந்துட்டோம், யாருக்காவது சுவிசேஷம் அறிவித்துட்டு வர என்று நாங்கள் சொல்லிவிட்டு, நாங்கள் எப்படியாவது இந்த ஊரை சுற்றி வயக்காடா இருந்தது, எப்படியாவது நம்ம எங்கேயாவது பெயரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட ஆண்டவர் எங்களை வழி நடத்தி உள்ளே கொண்டு போனார். எங்கள் ஊழியர்கள் எங்களுக்காக கொஞ்சம் தள்ளி போய் ஊருக்கு அவுட்ல வேன்ல உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில நாங்கள் 2 பேர் ஒரு பெரிய வீடு, அந்த ஊர்ல கடைசியா இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டிலே கதவை தட்டி ஒரு துண்டு பிரதியை கொடுத்தோம். அம்மா, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று. அப்ப அவங்க வேங்கவே இல்லை. இயேசுவும் வேண்டாம், ஒன்று வேண்டாம் என்றார்கள். உடனே இந்த வீட்டுல இருந்து ஒரு குரல் வந்தது. யார் அது? ஐயா, நாங்க சர்ச்சில இருந்து வரோம், உள்ள வாங்க அப்படின்னாங்க. உடனே உள்ள போனோம். கதவை அடைத்து விட்டார்கள். கொஞ்சம் பயம், மாம்சீகத்துல பயமா தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் உள்ளே போகல் என்றார். உள்ளே போனா ஒருவர் அங்கு, அவர் பெயர் திருமால் நம்பி, படுத்த படுக்கையில 2 ஆண்டுகளாக வாதை நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஐயா, நான் 2 ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் எங்கெல்லாம போய் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தேன், ஆஸ்பத்திரி போனேன், அங்கங்க ஏதோ எல்லா பரிகாரங்களும் செஞ்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே விடுதலை ஆகவில்லை. உங்களை மாதிரி ஆள் வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றார்கள். உடனே கொஞ்சம் தேங்காய் கொடுங்கன்னு சொல்லி அவரை தூக்கி உட்கார வைத்து எண்ணெய் பூசி ஜெவமனுக்கு தேங்காய் கேட்கும்போது அந்த ஐயாவோட ஒய்ஃப், அந்த அம்மா, அந்த ஐயாவை அதட்டினார்கள். ஓ, உமக்கு இது தேவையில்லாத வேலை, அவர்களை வெளியே அனுப்பும் என்று அந்த அம்மா அந்த ஐயாவை அதட்டினார்கள். ஆரம்பத்தில் உள்ள வரும்போது எங்கள் ஊழியர்களை ஒருவர் அதட்டினார், இங்கு அந்த அம்மா அதட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த ஐயா சொன்னாங்க, விசுவாசத்தோடு சொன்னாங்க, நான் எதிர்த்து வந்தோம்னா அவ்வளவுதான் உனக்கு. அவரு 2 வருஷமா படுத்த படுக்க இருக்காரு. ஆனா அவர் சொல்ற விசுவாசத்தோட சொல்றாரு, நான் எந்திரிச்சு வந்தோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் அதட்டி அடக்கி அதுக்கப்புறம் எண்ணெய் கொடுத்தாங்க. எண்ணெய் பூசி ஜெபித்து விட்டு உடனே அந்த அம்மா கிட்ட அந்த ஐயா டீ போடுனாங்க. சீனி இல்ல, டீ தூள் இல்லை அப்படின்ட்டாங்க. அவ அப்படிதான், நான் இயேசுவை நம்புகிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, இயேசு என்னை நடக்க வைப்பார் என்று விசுவாசத்தோட கூறினார். நாங்கள் ஜெபித்து விட்டு வந்து விட்டோம். அடுத்து 2 நாள் கழித்து எங்கள் ஊழியர் அவர் சொன்னாரு, என் பேரை சொல்லுங்க, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நாங்க அடுத்து 2 நாள் கழிச்சு அதே ஊருக்கு நாங்க அதே வேன்ல எங்கள் ஊழியர்கள் எல்லோரும் போனோம். அந்த ஊர் உள்ள போய் அந்த வீட்டுல போய் அவரை சந்தித்து அவருக்கு ஒரு பரிசுத்த வேதகமும் கேட்டிருந்தார், அதை இலவசமாக கொடுத்து அன்றும் செபித்து விட்டு வந்து விட்டோம். 2 மாதங்கள் கழித்தது. மறுபடியும் அவரை சந்திக்க எங்கள் ஊழியர்கள் 2 பேர் போயிருந்தார்கள். அங்கு வீடு பூட்டப்பட்டிருந்தது. உடனே பக்கத்து வீட்டுல, இந்த வீட்டுல அந்த ஐயா எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாவும் அவங்க பொண்ணும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, அந்த ஐயா வயலுக்கு வேலைக்கு போயிருக்கிறார் என்று சொன்னாங்க. அல்லேலூயா! ஆண்டவர் இப்படியாக அற்புதமாக நடக்க வைத்தார். இன்று அவர்கள் வீட்டிலே வீட்டு ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சில பேர் அதட்டுவாங்க,
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக ஒரு காரியம் இருக்குமானால், அதை நாம் புரிந்து கொண்டோமானால், அதற்கு விரோதமாக யாராவது அதட்டினார்கள் என்றால் நாம் அமைதியாக போகக்கூடாது, நாம் அடங்கியும் போகக்கூடாது. அந்த இடத்திலே பொங்கி எழும்ப வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் அநேக நேரங்களில் அநேகர் நம்மளை அதட்டுவார்கள். அந்த அதட்டுதலுக்கு, பரிசுத்தத்துல வளருவதற்கு சில நேரம் சிலர் அதட்டலாம், பிரேயருக்கு போவதற்கு தடையாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பிச்சைக்காரன் பாருங்க, அவனை அதட்டுதாங்க. அவனுக்கு கண் தெரியாது, இயேசு கிறிஸ்து கண்ணால பார்க்கல. சத்தத்தை, அந்த ஜனக்கூட்டங்கள் சத்தத்தை கேட்டு அந்த பிச்சைக்காரன் அவன் யார் என்று கேட்டு அவன் அந்த இடத்துல நசரேயனாக இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே அவன் உரத்த சத்தமாய், முன்னிலும் அதிகமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாக, யாரு என்ன அதட்டினாலும் நான் அதை கண்டுகொள்ள மாட்டேன், அந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று இந்த கண் தெரியாத பிச்சைக்காரர் அந்த இடத்துல உறுதியாக அவரை பார்க்க வேண்டும், எனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று அவர் விசுவாசத்தோட ஒரு உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட தாவீது, இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல தாவீது ஒரு கோலியாத்து இஸ்ரவேலர்களை என்ன பண்றாங்க, அதை எதிர்த்து கோலியாத்துக்கு பயந்து வீரர்கள் எல்லாம் பதுங்கி இருக்கிறாங்க. தாவீது இந்த இடத்துக்கு தன்னுடைய சகோதரனுக்கு என்ன கொண்டு போறான், பண்டம் கொண்டு போறான், தின்பண்டம், ஸ்நாக்ஸ் கொண்டு போறான். கொண்டு போய் கொடுப்பதற்காக போகிறான். ரசங்கள் அண்டையிலே வைத்து விட்டு அவன் அப்படியே திரும்பி இருக்கலாம், ஆனால் அண்ணனை பார்த்து விட்டு போக வேண்டும் என்று அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறான். போகும்போது அங்கு பார்த்தா கோலியாத்துக்கு பயந்து போய் எல்லாரும் நடுங்கி பதுங்கி இருக்கிறதை பார்த்து கொண்டு இது என்ன நடக்கிறது என்று விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் எல்லா காரியத்தையும் சொல்லுகிறான். அப்பொழுது தாவீதோட அண்ணன் எலியா அவனை அதட்டுகிறான். உன் வேலை என்ன, நீ எதுக்கு இங்க வந்த, பண்டம் கொண்டு வந்தியா, வச்சுட்டு போனியான்னு இருக்கணும் என்று தாவீதை அந்த இடத்துல அவனுடைய சகோதரன் அதட்டுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் தாவீது அந்த அதட்டுதலுக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று முகத்தை இப்படியாக திருப்பி கொண்டு இன்னொருவரிடம் மறுபடியுமாக விவரத்தை கேட்டறிந்து அவர் அந்த இடத்திலே இஸ்ரவேலின் ஜெய பலமானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த இடத்துல அவன் மகிமையாய் அந்த கோலியாத்தை வீழ்த்தி அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்ததை நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஒருவேளை அந்த தாவீது அண்ணன் அதட்டினான் என்று சொல்லிவிட்டு திரும்பி போய்விட்டால் இப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால், நாம் பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்றால், பாவ இருளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், அதற்கு விரோதமாக யாராவது அதட்டினார்கள் என்றால் அதற்கு அமைதியாகவும் இருக்கக்கூடாது, அடங்கியும் போயிடக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்ற போல சில நேரங்களிலே ஆண்டவர் உணர்த்தினால் பொங்கி எழும்ப வேண்டும், இருளிலிருந்து நாம் அகல வேண்டும். அடுத்து பாருங்க, முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டதின் நிமித்தம் நடந்தது என்ன என்றால் 39 வாசிங்க. இயேசு நின்று, போதும் பாருங்க, இந்த உலகத்தையும் உங்களையும் என்னையும் படைத்த அந்த இயேசு அந்த இடத்துல இந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் கூப்பிடும் போது இயேசு நின்று. பிரியமானவர்களே, ஒரு யோசுவா 10:13 பாத்தீங்கன்னா வாசிங்க. யோசுவா 10:13 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இதோ யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா, அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. பிரியமானவர்களே, யோசுவா ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் முழுவதும் அதை நிறுத்துகிறார். அது அவர் படைத்த பொருள் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து நிற்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒளியாக, இந்த உலகத்துக்கும் ஒளியாக, வெளிச்சமாக இருக்கிற அந்த ஆண்டவர் இந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் போது, அப்பேற்பட்ட ஒளியான இயேசு கிறிஸ்து நிற்கும் போது, நாம் கண் தெரிந்த நாம், வேதத்தை வாசிக்கிற நாம், தினமும் ஜெபிக்கிற நாம், தசம பாகங்களை கொடுக்கிற நாம், ஆலயத்துக்கு சரியான முறையில வருகிற நாம், நம்முடைய தேவைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக நாம் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் போது அவர் உடனே நிற்பார். ஆனால் உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். இந்த நாளில் கூட நம்ம 2 காரியத்தை இதுல இருந்து கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, ஒண்ணு, நம்ம இருதயத்துல ஒரு வெற்றிடம் இருக்கும், அதை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்ப வேண்டும்.
அது மாத்திரம் இல்லாம சத்தியத்தை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம இருதயத்துல எல்லாத்துக்கும் ஒரு வெற்றி இடம் உண்டு. அநேகர் சொல்லுவாங்க மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. அதுக்காண்டி இருதயத்துல கண்கள் இருக்கும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இருதயத்துல ஒரு காலி இடம் இருக்கும். அந்த காலி இடத்தை நிரப்புவதற்கு அநேகர் எங்கெல்லாமோ ஓடுகிறார்கள். பாவம், சிலர் குடிமைக்கு அடிமை, இன்னும் சிலர் எதற்கெல்லாமோ சினிமாவுக்கு அடிமை, நாடகத்துக்கு அடிமை, செல்போனுக்கு அடிமை, இன்னும் அநேகர் ஒவ்வொரு காரியத்துக்கும் அடிமையாகி அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அந்த வெற்றியிடம் நிரம்பவே நிரம்பாது. ஏனென்றால் அது ஒரு பாதாள குழிக்கு சமமாக இருக்கிறது. அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அந்த வெற்றியிடம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நம்மளை நெருங்காது. அல்லேலூயா. இந்த கண் தெரியாத அந்த பிச்சைக்காரன் இந்த இடத்துல அவன் முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே என்று அதிக சத்தமாய் கூப்பிடும் போது ஆண்டவர் அந்த இடத்துல நிற்கிறார். நின்று என்ன சொல்றார் பாருங்க, அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அடுத்து அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, வாசியா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் இருதயத்துல என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். நமக்கும் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம இருதயத்துல என்ன தேவைகள், நம்ம சிந்தையில என்ன தேவைகள் இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் கேட்டுட்டு தான் கொடுப்பார். ஏன்னா கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம சரியானத, நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கும் போது அதை கண்டிப்பாக அவர் தருவதில்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த கண் தெரியாத பிச்சைக்காரனுக்கு அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும், என் மன கண்கள் திறக்க வேண்டும், என்னுடைய கண்கள் திறக்க வேண்டும் என்ற அந்த இடத்துல அவன் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். இயேசு எதனால அந்த இடத்துல நிக்கிறார்னா, அவனுடைய இருதயத்தில் ஒரு சம்பவம் ஒளிந்திருக்கிறதை இயேசு பார்க்கிறார். அநேகர் அவர் பின்னாடி சுகம் பெறுவதற்காக பின்னாடியே ஓடினாங்க. ஆனா இந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் போது அவன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நிற்கிறார். ஏனென்றால் அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் அவனுடைய இருதயத்தில் ஒரு சம்பவம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1 to 13 வரை வீட்டில போய் வாசிங்க. இதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சவுல் ராஜாவுக்கு அப்புறம், சவுலுடைய எல்லா அழிந்து போனதுக்கு அப்புறம், தாவீது ராஜாவா வந்ததுக்கு அப்புறம், தாவீது சவுல் குடும்பத்தில் யாராவது மீதியாக ஒருவர் இருக்கானா என்று விசாரித்து கேட்கும்போது, ஆமாயா, ஒருவன் இருக்கிறான். அது யார் என்றால் மேவி போசேத் என்று, ஊனம் கால் நடக்க முடியாத ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லப்படும் போது அவனை கூட்டு வா என்று கூப்பிட்டு, நீ கவலைப்படாத, நீ நித்தமும் என்னுடைய பந்தியிலே அப்பம் புசுப்பாய் என்று அந்த நடக்க முடியாத அந்த சவுலோட பேரனை இந்த தாவீது கூப்பிட்டு அரவணைத்து குடும்பத்திலே சேர்த்து கொள்ளுகிற ஒரு சம்பவத்தை அந்த 2 சாமுவேல் 9:1 to 13 வரை அந்த சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நன்றாக கவனிங்கள். அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் இருதயத்துல தாவீது, அவர் எத்தனையோ முறை தாவீதை கொல்வதற்கு சுற்றி திரிந்த அந்த சவுல், எதிரியாக இருந்த அந்த சவுல் குடும்பத்திலே மீதியான இருக்கிற ஒருவனை அவன் அரவணைத்துக் கொள்கிற இந்த சம்பவம் அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் இருதயத்துல, அவன் இருதயத்துல எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரே, நீர் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர். தாவீது எதிரி குடும்பத்தில் இருந்த ஒருவரை தத்தெடுத்து அரவணைத்து ஒருவரை மேவி போஸ் என்ற ஒருவரை ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட வம்சத்தில் இருந்து பிறந்த நீர் தாவீதின் குமாரன், என்னை கடந்து எப்படி போகலாம் என்று தாவீதின் குமாரனே என்று அவன் கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து உடனே அந்த இடத்துல நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பிச்சைக்காரன் என்பதால் அவன் ஆலயத்தின் அருகே இருந்திருக்கலாம், அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சத்தியங்களை அவன் அறிந்திருக்கிறான். கண் தெரியாத அவன் சத்தியத்தை அறிந்தபடியால் அவன் உறுதியாக, ஏனால் அந்த நாட்களில் யூதர்களே அநேகர் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவனுக்கு கண் தெரியாது, ஆனால் சத்தியத்தை அறிந்திருக்கிறான். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்தவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை, அதை நாம் கவனமாக படித்து அதை நாம் தியானிப்போமானால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நாம் ஆண்டவரோடு அதிகமாக உறவாடுகிற ஒரு நேரம், சுயத்தை நிரந்தரமாக வெறுக்கும் காலம். அது மாத்திரம் இல்லாம
ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து நாம் எழும்புகிற ஒரு காலம். நமக்குள் இருக்கிற இருள் அகற்ற வேண்டும், அந்தகார கிரியைகளை அகற்ற வேண்டும். அந்த கண் தெரியாத பிச்சைக்காரனே சத்தியத்தை அறிந்தவனாக இயேசு கிறிஸ்துவிடம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்திலே அவன் உறுதியாக, அநேகர் அதட்டினாலும் அவன் முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே என்று சத்தமாக கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23:26 வாசிங்கள். நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறது, இருதயத்தை எனக்கு தா, கண்களை என்னை நோக்குவதாக, அவருடைய வார்த்தையை நோக்குவதாக என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. இந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் எப்படி ஆண்டவரை கிறிஸ்து என்று அறிந்து சத்தியத்தை அறிந்தவனாய் அவன் மிகவும் அதிகம் சத்தமாய் அவரை கூப்பிட்டு நிற்க வைத்து அவரிடம் என்று பார்வையை பெற்றுக் கொண்டான். நல்லா கவனிங்க, இந்த பிச்சைக்கார பார்வை அடைந்ததுக்கு அப்புறம் கடைசி வசனத்துல வாசிங்க. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் தன்னுடைய அம்மாவை அப்பாவை பார்க்கணும் போகல, தன்னுடைய சகோதர சகோதரிகளை பார்க்கணும் போகல. ஏன்னா நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிலாக்கியம் அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் கிடைச்சிருக்கு. உங்களையும் என்னையும் படைச்ச அந்த ஆண்டவரை முதல் முறையாக நேருக்கு நேராக முகமுகமாய் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தை முதல் முறையாக பார்க்கிறான். அவன் வீட்டுக்கு போகவில்லை, அவருக்கு பின் சென்றான். இதுவே சுவிசேஷம். பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவளாக இருக்க வேண்டும். சுவிசேஷம் நம் மேல் விழுந்த கடமை. தேவன் நம் மீது எப்படி அன்பா இருந்தாரோ, நம்மளை எப்படி ரட்சித்தாரோ, அதே போல மற்றவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து இயேசுவண்டை கொண்டு வருவதே சுவிசேஷம். பிரியமானவர்களே, இந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் எப்படி இந்த இருளை அகற்றி அந்த பார்வையை பெற்றுக்கொண்டானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் அறிவியலின் வளர்ச்சி காரணமாக நம்முடைய கண்களை திருடுகிறான், நம்முடைய இருதயத்தை திருடுகிறான், நம்முடைய சிந்தையை திருடுகிறான். வள்ளியூர் அருகே நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தோம். சுவிசேஷம் அறிவித்து விட்டு ஒரு சபையார் வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தோம். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்ன காரியம், என்னுடைய மகனுக்கு படித்து எல்லாம் முடிச்சுட்டான், வேலையும் கிடைச்சிட்டு 45,000 சம்பளம், ஆனா வேலைக்கு போக முடியல. ஏன்? ஆதார் கார்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, எனக்கு வேற இப்போ உள்ள ஆதார் கார்டு வேணும்ட்டாங்க. அப்ப எடுக்க முடியாதானே? எடுக்க போனா என்னுடைய பையனுக்கு ரேகையை பதிவாகல. உடனே திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு போனாங்க, பதிவாகல. அங்க இருந்து பெங்களூருக்கு அனுப்பி விட்டாங்க, பதிவாகல. பெங்களூர் வந்து சொன்னாங்க, நீ ஆஸ்பத்திரியில போய் பாரு, உன் கையில ரேகையே இல்லைன்னு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவன் வருஷத்துக்கு 2 போன் வாங்குவானாம். எந்த நேரமும் ஹேம் விளாண்டு விளாண்டு விளாண்டு. நீங்க பாருங்க, பசங்க விளையாடும் போது கார் விளையாடுவாங்க, இந்த விரல சுத்தி சுத்தி வட்ட சுத்தி சுத்தி விளையாடும் போது கொஞ்சம் அவன் மறந்துட்டுன்னா உடனே இந்த விரலுக்கு மாத்துவாங்க. இப்படியே அவன் விளாண்டு வேண்டு அவனுடைய விரல்ல ஒரு ரேகை இல்லாம போச்சு. அவங்க கம்பெனில இருந்து சொல்லிட்டாங்க, இன்னும் 10 நாளைக்குல வரல அப்படின்னா வேற ஆளை வேலைக்கு சேர்த்துட்டாங்க. அவன் நல்லா படிச்சிருக்கான், மார்க் வாங்கியிருக்கான், வேலையும் கிடைச்சிட்டு, ஆனா வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. கண்களையும் இருதயத்தையும் சிந்தையும் பிசாசு திருடி விட்டான். அந்த வெற்றிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. நம்ம வீட்டுல எலி தொல்லை அதிகமா இருந்தா எலி மருந்து வைப்போம், இதுக்கு முன்னாடி சாப்பாட்டுல கலந்து வைப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு அட்டையில பசை இருக்குது, அதுக்கு பேரு டச் அவுட்ன்னு இருக்கு. அதை விரிச்சு வச்சா எலிக்கு பிடிச்ச வாசனை ஒண்ணு இருக்கு, அது வேகமா வந்து வாயை வைக்கும், ஒட்டிக்கிடும். வாய் எடுக்க கையை வைக்கும், கை ஒட்டிக்கிடும். கடைசியில் அதிலே மாண்டு போயிடும். அந்த எலி மருந்துக்கு பேரு டச் அவுட். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை அந்த டச் போன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளின் கண்களையும் இருதயத்தையும் சிந்தையும் பிசாசன் அவன் திருடுகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே நாம் அநேக பிரேயர் வாய்ப்பு, ஜெப வாய்ப்பு கிடைக்கிறது. இதுல நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு பாவ இருளிலிருந்து நாம் வெளியே வந்து பரிசுத்தத்திலே வளரும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக இந்த நாளில் வந்திருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தோமானால் கண்டிப்பாக நமக்கு நம் சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் எப்படி சத்தியத்தை அறிந்தவனாய் அவன் ஆண்டவரிடத்திலே பார்வையை பெற்றுக்கொண்டானோ, அதே போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மனக்கண்கள், அந்த இருதயத்தில் இருக்கிற வெற்றிடம் ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தத்திலே வளருவோமானால் நாம் பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாக மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.